பாரிஸில் 19 நாட்களாக நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவு. கண்கவர் ஒளி மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நிறைவடைந்தது. ஒலிம்பிக் போட்டியில் பதக்கங்களுடன் நிறைவு விழாவில் அணிவகுத்து சென்ற வீரர் வீராங்கனைகள். இந்திய தேசிய கொடி ஏந்திய மனு பாக்கர், ஸ்ரீஜேஷ் தலைமையில் அணிவகுத்த இந்திய வீரர் வீராங்கனைகள். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவு. 40 தங்கம் உள்ளிட்ட 126 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா முதலிடம், சீனா 2வது இடமும், ஜப்பான் 3வது இடமும் பெற்றன. 6 பதக்கங்களுடன் இந்தியா 71வது இடம் பெற்றது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகள் தங்களுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. அவர்களை நினைத்து நாடே பெருமை கொள்வதாகவும் அடுத்து வரும் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என அதானி நிறுவனம் மறுப்பு. செபியின் நம்பகத்தன்மையை சீர்குலைக்க சதி என அதன் தலைவர் மாதவி குற்றச்சாட்டு. நடப்பாண்டில் 2வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. 16 கண் மதகுகள் வழியாக தண்ணீர் திறப்பு. தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. சேலத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய கனமழையால் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். ஹிமாச்சல், உத்தரகண்ட், பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கொட்டிய கனமழை. வெள்ள பாதிப்புகளால் ஒரே நாளில் 28 பேர் உயிரிழப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.